சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் பாருங்கள், எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தராசு போல் சீர்தூக்கி அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, உங்களோட சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் ரெண்டுமே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் செய்வீங்க. அதே போல் கவனமாக முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய குணம் துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே பாருங்கள், நீங்கள் சிரிச்ச இன்முகத்தோடு இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த தீபாவளி பண்டிகை வரக்கூடிய ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் வந்திருக்கும் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 7வது மாதமாக வருது. இந்த மாதம் பாருங்கள், சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வம் மற்றும் தெய்வீக அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தெய்வீக நிறைந்த மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் பாருங்கள், தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம் இந்த மாதிரியான முக்கிய பண்டிகைகளும் முக்கிய விரத நாட்களும் வருது. அதுவும் இந்த மாதத்தில் ஒரு ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்குது, மகாலட்சுமி வழிபாடு. ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். வெள்ளிக்கிழமையில் துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் உங்களோட வீட்டில் பாருங்கள், நல்ல ஒரு செழிப்பை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமையும். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் கந்த சஷ்டி திருவிழா. இந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா அனைத்து விதத்திலையுமே செல்வங்களையும் குழந்தை பாக்கியத்தையுமே பெறக்கூடிய அமைப்பை துலாம் ராசி அன்பர்கள் பெற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவாலயத்தில் பாருங்கள், சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் அலங்காரம் செஞ்சு அன்னாபிஷேகம் சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிற ஒவ்வொரு நபர்களுமே அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க. அதுவும் துலாம் ராசி அன்பர்கள் மறக்காமல் கட்டாயம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமான மனமாற வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நிறைய பேர்த்திட்ட பார்த்தாச்சு எந்த ஒரு சரியான தீர்வும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப அலைய தேவையில்லைங்க. வீட்டிலேருந்தே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கலாம். மொபைல் ஃபோனை எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் வீட்டிலேருந்தே உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் எளிய முறையில் பெற இது உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு புண்ணியம் வாய்ந்த ஐப்பசி மாதத்தில் சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு இப்போ கிரகநிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலையால் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு. ஐப்பசி மாதத்தில் பாருங்கள், துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் என்ன மாதிரியான பயனையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு, சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு, சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் பாருங்கள், வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறார் இந்த ஐப்பசி மாதத்தில். இந்த அமைப்பு வரும்போது மிகப்பெரிய யோகம் வரும். சூரியனும் சரி சுக்கிரனும் சரி சேர்க்கை அடையக்கூடிய அமைப்பு ஆதித்ய மகாராஜா யோகத்தை கொடுக்கும். அந்த அமைப்பு எல்லாமே இப்போ இந்த ஐப்பசி மாதம் நடைபெற போகுது. இந்த அமைப்பால் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். புதன் 7ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் வருவார். செவ்வாயும் புதனும் குருவோட பார்வையிலேயே வராங்க. இந்த பார்வை வரும்போதுலாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு மனை சொத்து வாங்குகிற விஷயம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும்பொழுது பெரிய அறிவக்கூடிய அமைப்பு உண்டாகும். அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும், இந்த ராஜயோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலையும் அது உங்களுக்கு யோகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சமாக ராசி அதிபதி வரும்பொழுது 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்கு ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு 16ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்குள்ளேயே தான் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் அமர போகிறாரு. இதனால் இந்த அமைப்பு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா, விபரீத ராஜயோகம் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் வந்த பிறகு சூரிய பகவானுமே பலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
இதனால் உங்களுக்கு நீச்சு பங்க ராஜயோகம் வரும். சுக்கிரனும் சூரியனும் இணையும் பொழுது சுக்கிராதித்ய யோகமும் வரும். இந்த யோகம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சண்டை, சச்சரவு, தொல்லை இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்த நீங்கள் எப்படி என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படின்னு தவிச்சிட்டு வந்த நீங்கள் இப்போது பெற போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு சிந்தனை, இது எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிருக்கு. இந்த 3 யோகங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ தொட்டது துலங்கும், நினச்சது எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே செய்யுங்கள, நன்மை பிறக்கும். சிவபெருமானோட அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும், நன்மை பிறக்கும். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரங்க திடீர் லாபத்தையுமே பெறுவீங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய யோகத்தால் பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி, உங்களோட பொருளாதாரம் இதில் எல்லாத்துலேயுமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நகை, பணம், புதிய பொருள், புதிய ஆடைக்கு உரித்தான கிரகம் அப்படிங்கிறதுனால இதோட சேர்க்கை இருக்கும். சுக்கிரன் சிறப்பான அம்சத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால நகை வாங்கக்கூடிய அமைப்பும் வரும், பணம் அதிகமாக இருக்கும், புதிய ஆடை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா திடீர் லாபத்தையும் திடீர் பண வரவையும் நீங்கள் பெற முடியும். செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையை பெறாரு. எதிர்பார்க்காத பண வரவு உங்களுக்கு வரும் அமைப்பு இதை கொடுக்கும். பங்கு சந்தைகளில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத யோகம் வரும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியலன்னு நீங்கள் விட்டு போன வேலை கூட இப்போ நீங்களே சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வரும், திருமண தடை நீங்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட்னர்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஒன்றா தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இந்த தொழிலே நமக்கு வேண்டாம், விட்டுட்டு சொந்தமாக நம்ம தனியாக தொடங்கணும் அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ நீங்கிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமிட்டு பேசுங்க, உங்களோட தொழிலை புத்துணர்ச்சியாக செய்யுங்க. எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது, நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் உங்களோட ஜாதகத்தில் இருந்தாலுமே இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. சனி வக்கரமாக இல்லை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனால் சில விரயங்களும் சனி பகவான் ஏற்படுத்துவார். அதனால் செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. இப்போ நிறைய யோகமான பலன்கள் இருக்கு இல்லையா? இந்த காலத்தில் வரக்கூடிய பணங்களை செலவு செய்கிறதுல கவனம் செலுத்தாமல் சேமிக்கிறதுல கவனம் செய்யுங்க. சேமித்தா அந்த சேமிப்பு 2 மடங்கு உயரக்கூடிய யோகம் இருக்குது. செலவு செய்யும்போது கவனமாக செய்யுங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஒரு வேலையில் இருந்துட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்குலாம் நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய நல்ல பணி உங்களுக்கு கிடைக்கும். வேலை இழந்து புதிய வேலைக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்குமே நல்ல வேலைவாய்ப்பு 18ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு நினச்ச வேலையை பெற போகிறீங்க. பெரும் கடனையுமே அடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. தைரியம் அதிகரிக்க போகுது. உங்களோட செயல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பு உண்டாக்க போகிறீங்க. எதை செஞ்சாலும் சரி பிரம்மாண்டமாக செய்ய போகிறீங்க. நகை வாங்கும் யோகம் இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். எல்லா விதத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இந்த கோபத்தால் தான் நிறைய பின்னடைவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கோபத்தை குறைச்சாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதம் என்ன யோகம்லாம் உங்களுக்கு உண்டாகுதுன்னு பார்த்தா உயர் பதவி கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும். துலாம் ராசிக்கு மிகவும் ஒரு அற்புதமான யோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த மருத்துவ செலவுகள் குறையும். உங்கள் தந்தைக்கிட்ட மட்டும் எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க. ஏன்னா அவர் மூலம் பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை இழந்துருவீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வெளிநாடு சார்ந்த பணவரவு இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது. பெரும்பாலும் நன்மைகள் பலவும் நடக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே வெற்றி வாய்ப்பாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிவபெருமானின் அருளால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை தர இறைவனிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால்
அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.